Kanakalam, Tamil Akalai Terium. இப்போ சர்ஃபோர்ட் வந்துட்டு உண்டு 1000 ரூபி தான். அக்கா வந்து தமிழ், இவர் வந்து ஜெர்மன். நாட்டில இருந்து வந்தாக்கள் இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் யூடியூப்ல வீடியோஸ் போடினோம். நான் சரியான சந்தோஷம். நாங்கள் இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டியில் படிக்க அங்கே சந்திச்சு தான் மீட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணது. சின்ன ஒரு பொருள் ஆனால் பயங்கர ஸ்ட்ராங். இன்றைக்கி பறந்தது தானே அந்த பெராமோட்டரிங் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் வானத்தை பாருங்கள் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பெரிய சைஸ்ரால இருக்குது. ஆனால் ஜெரினி அப்புறம் மனுஷன் கொடுத்து வச்ச மனுஷன் சமைக்கிறதுக்கு தேவையான சாமான் மொத்தமாக கிட்டத்தட்ட இப்படி ஒரு 7000 கிட்ட வருதுன்னு. பீஃப் பொரியல் செய்தாச்சு. பொலனர் வேலையிலேருந்து முன்சிஃப் தான் வாரார். நண்டும் சமைக்க போகிறோம். தாமரை விதை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கார் முன்சிஃப் வந்துட்டு சமையலில் கலந்து கொள்கிறாராம். இப்போ வந்து வயலில் கொளுத்தி விட்டுருக்கேன். இல்லை தண்ணி டேங்கில் வந்துட்டு தண்ணி ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இலங்கையை சுற்றி நாங்கள் வேனில் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி அருகம்பேயில் நிற்கிறோம். அருகம்பேலையும் குறிப்பாக வந்துட்டு சர்ஃபிங் பழகிற அந்த அருகம்பே இருக்குது தானே கூட அந்த பகுதியில் இருக்கிற பார்க்கிங் லோட்டில் தான் நாங்கள் பார்க் பண்ணி போட்டு வாகனத்தில் படுத்த நாங்கள். ஸோ நல்லா இருந்தது. கொஞ்சம் சர்ஃபிங் பழகலாம்ன்றதுக்காக நாங்கள் இங்கே 2-3 நாள் தங்கி நிற்க போகிறோம். இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். அதே நேரத்தில் ஜெர்மனில் இருந்துட்டு ஒரு கப்புள்ஸ் வெறியினம் எங்களை சந்திக்கிறதுக்காக அவன் வந்து லவ் பண்ணி வெட்டிங் பண்ணால் அந்த கேர்ள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்துட்டு இலங்கையால், அந்த அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஆள். ஸோ 2 பேருமே சந்திக்க வெறியினம். அந்த அண்ணாவும் வந்துட்டு தமிழ் நல்லா கதைப்பேறாம். ஸோ என்ன மாதிரி எப்படி இன்றைக்கு ஃபுல்லாக என்ன மாதிரி நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெர்மனிலேருந்து வந்து கப்புள்ஸ் வந்திருந்தவ. அக்கா வந்து தமிழ், இவர் வந்து ஜெர்மன். அது வந்த உடனே ஆள் தமிழ் கேட்க வந்து நான் யோசிச்சேன் என்ன தமிழ் கேட்கிறாரு. ஆள் வந்து எங்களோட வீடியோஸ் பார்க்குறவரா உண்மையிலே சந்தோஷம். அதோட இங்கே பக்கத்தில் இருந்தபடியாக வந்து இங்கே நாங்கள் நிற்கிற வந்து நேற்று வீடியோஸ் பார்த்து வந்திருக்கணும் சந்திக்கிறக்காண்டி சந்தோஷம். கொஞ்சம் தமிழ் காய்ச்சி நீங்கள் நான் முயற்சி செய்வேன். சரியா, நான் சரியான சந்தோஷம். நான் உங்களை சந்திக்கலாம். ஜெர்மனில் உங்களுடைய வீடியோ பார்த்தேன். நான் உண்மையான ஆக்கள் சந்திக்க முடியும். அதான் நான் எனக்கு சரியான சந்தோஷம். சரி, நீங்கள் தமிழ் கல்ச்சரில் ஒரு கேர்ளை வந்து வெட்டிங் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தமிழ் கல்ச்சர் நல்ல விருப்பம். நான் Kanakalam, Tamil Akalai Terium. நான் 18 வருஷம் 18 came first time to Sri Lanka 1986. அதனால் நான் ஸ்ரீலங்கா நல்ல விருப்பம். கொஞ்சம் நான் ஒரு தமிழ் கேர்ள் லைக் டு மேரி. இப்போ லவ் மேரேஜ் நடந்தது இங்கேயா அங்கேயா? ஜெர்மனி. என்னுடைய மனைவி ஜெர்மனியிலிருந்து அங்கே சந்தித்தேன். உண்மையிலே வந்து எங்களுக்கே சந்தோஷம். என்னன்னு சொல்கிறது, 2 பேர் வந்து வேறு கல்ச்சரில் இருக்கிறார்கள் வந்து வெட்டிங் பண்ணங்க வந்து கணக்க வித்தியாசம். எனக்குமே அந்த ஆசை ஒன்று இருக்கு. ஆசை இல்லை எங்களுக்கு ஒன்று வாவோம். ஆனால் நல்லா இருக்கு. நீங்களே என்னன்னு சொல்கிறது, அது அடுத்த கல்ச்சருக்கு மாறுறதுன்றது பெரிய விஷயம். இங்கே எங்களோட தமிழ் பிரதேசங்களை பொறுத்த மட்டும் கேஸ் பாப்பினம் இது பாப்பினம். ஆனால் இவையில் வந்து என்னென்னு சொல்கிறது, அப்படி மாறி ஒரு கல்ச்சரையே வந்து மிக்ஸ் ஆகி இருக்க வந்து நல்ல விஷயம். உங்களுக்கு நல்ல போல்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட காதல் கதையை சொல்லுங்க. அது கஷ்டம். அது நாங்கள் இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்க அங்கே சந்திச்சு தான் மீட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணது. மற்றபடி ஆனால் அவர் அதுக்கு முதல்ல இங்கே ஸ்ரீலங்காக்கில் 5 இலங்கைக்கு வந்து போயிருக்காரு தானே. இப்போ தமிழ் இதெல்லாம் தெரியும். இப்போ வேறு எய்மே வந்து ஒரு தமிழ்களை தான் மாதிரி பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் பார்த்தா அப்படிங்க எவங்கார பார்க்காதீங்க, வெள்ளக்காரையை பார்க்காதீங்க, நல்ல இங்கே தமிழ் பிள்ளைய பார்த்து மாதிரி பண்ணுங்க. நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் தேடி பிடிச்சோம். நம்ம தான் தேடி பிடிச்சி ஓகே சரி. இப்போ நாங்கள் 25 இயர்ஸாக மேலே பண்ணியிருக்கோம். எனக்கு சந்தோஷம். வெரி குட், வெரி குட். யூ ஆர் வெரி லக்கி மேன். ஹாப்பி. இதான் பிடிச்சி. சரி, நீங்கள் வந்து இப்படி ஒரு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாண்டே உங்களோட ஃபேமிலிக்கு இப்படி ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னு சொன்னீங்க நீங்கள்? அது அந்த கதை சொன்னால் அம்மா அடிப்பேன். அம்மாக்கள் பார்க்க அதான் ஏன்னா இப்போ இருக்கிறார்கள் வந்து உடனே நான் வெட்டிங் பண்ண போகிறேன்னா கட்டி
தான் கொடுக்கணும். ஆனால் ஃபேஷன் ஆகிட்டு இப்போ கண்டவர்கள் எல்லாரும் மேரி பண்ணிடும். மேரி பண்ணால் 5 yearsல டிவோர்ஸ் அடிக்கணும். அதெல்லாம் அது நோம்பு சிம்பிள் ஆகிட்டு. நாங்கள் இப்போ 26-27 வருஷத்துக்கு முதல் மீட் பண்ண முதல் அம்மாக்கிட்ட சொல்லிக்க அது அம்மா என்னோட கதைக்கல ஒரு 5-6 நாள் கதைக்காமல் இருந்தவா. பிறகு ஒரு மாதிரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். வேறு வந்து தமிழ் சாப்பாடு கையாலெல்லாம் தமிழ் சாப்பாடு சாப்பிடுவேன், உரைப்பெல்லாம் சாப்பிடுவேன், தமிழை கதைச்சு அவையில் மாக்கிட்டோம். என்ன சொல்ல சந்தோஷம் சந்தோஷம். வேற 25 வருஷத்துக்கு முதல் கல்யாணம் பண்ணிட்டு அது வந்து பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அந்த வெட்டிங் செய்கிறதையே வந்து அந்த இதுலேயே வந்து செய்திருக்கிறது சந்தோஷம். வெட்டி இதெல்லாம் போட்டு வெட்டிங் வந்து என்ன மாதிரி தமிழ் முறைப்படி நடந்தது? இல்லை நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றம் செய்தாங்க. எங்களுக்கு எதிர்ப்பு கணக்கு தமிழாக்கிற சொந்தக்காரத்துக்குள்ளே கணக்கு எதிர்ப்பாக இருந்தது. அப்போ அப்படி பெருசாக செய்யலை. நாங்கள் சும்மா கோயிலில் தாலி கட்டினது, ஆனால் பெருசாக கிராண்டாக ஒன்றும் செய்யலை. சந்தோஷம். உங்களோட பேரையும் இருக்கா சொல்லிவிடுங்க. ஸ்டெஃபான். உங்களோட ஆதி. ஆதி. ஓகே ஓகே சந்தோஷம். இதில் வந்து சந்திச்சிருக்கேன். காயின் நீங்கள் நல்ல சந்தோஷம். எங்களுக்கே சந்தோஷம். அதை விட எங்களுக்கு சந்தோஷம். மார்னிங்கே இப்படி ரிஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு. அது இவர் வந்து தமிழ் உங்களுக்கு சந்தோஷம். அப்போ தெரியாது. நாங்கள் இங்கே பீச் எங்கள் மகன் பெரியார் தான். நான் வேறு அர்த்தமாக பாரேன் ஃப்ரெண்ட்ஸோட அப்போ சர்ஃபிங் பழகிறதுக்கு. நாங்கள் இருக்க கொஞ்சம் தள்ளி நாங்கள் சர்ஃபிங் இல்லை. இப்போ இங்கே தான் பார்ப்போம். நீங்கள் மெயினாக சர்ஃபிங் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் கூட வீடியோ நேட்டு பார்த்தா தானே பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்து பார்ப்போம். தெரியல இந்த எலிஃபென்ட் ராக் சிங்களம் தெரியாது அது ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே ஃபுல்லாக வந்து எல்லாம் அடாப்ட் ஆகிடணும். இங்கிலீஷ் தெரிஞ்சா சரி, எந்த லாங்குவேஜ்னாலும் மேனேஜ் பண்ணலாம். கூடுதலாக கணக்கு கடையில் வந்து தமிழாக்கள்லாம் நிற்கணும். தமிழாக்கள் கடையில் வந்து எக்கச்சக்கம் இருக்கு. தமிழர் இல்லாத இடமே இல்லை. இல்லை உலகத்தில் சரி, இலங்கையில் சரி, எல்லாம் அப்படி இருக்கு. நாங்கள் எல்லா போயிருக்கிறோம், மினிஸ்டா போயிருக்கிறோம். எங்கேயுமே தமிழாக்கள் இருக்கிறோம். உலகம் முழுத்திலும் தமிழாக்கள் தான். உங்களுக்கு பிடிச்ச இடம் இது 2 பேருக்கு? உங்களுக்கு பர்சனல் இலங்கையில பிடிச்ச இடம்? Jetzt bin ich ein bisschen confused. Sag mal schnell. Was Lieblingsort in... Ach so, sorry. Jaffna, Jalpanam. இரண்டாவது கொலம்போ. யாழ்ப்பாணம் அவருக்கு முதலாவது. Und dann இரண்டாவது முல்லைத்தீவு, but main is Jaffna, யாழ்ப்பாணம். சரி, இப்போ இவர் வந்து சொல்லிக்க வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வந்து இப்போ எங்களுடைய இந்த போராட்டம், உரிமைக்கான போராட்டங்கள் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? Ja, wie sagt man, I cannot in Tamil. In Germany we saw on TV when I came to Sri Lanka. We could come only up to Vavunia, then we could not go to northern part. So, then war finished 2009. So first time I could come to Sri Lanka. Sorry, to Jaffna. ரைட் ஓகே. உண்மையிலேயே சந்தோஷம். இந்த விடிய காலமே வந்து ஒரு ரிஃப்ரெஷோட தொடங்குது. உங்களை சந்திச்சது ஒரு பூஸ்ட் மாதிரி. இந்த இப்படி கப்பல்ஸ் நாங்கள் முதல் முறையாக இப்போ தான் சந்திக்கிறோம். சந்தோஷம். சிலவில் அடுத்த வருஷம் புவனேசங்களும் இப்படி ஒரு வெள்ளக்காரியோட நிற்கலாம். ஒரு உதவி வந்து புவனேசங்களுக்கு ஒரு வெட்டிங் முடிச்சிடணும். இந்த ட்ரிப்புக்குள்ள போட்டு பாக்குறேன். மிகவும் நன்றி. போன வருஷம் நெடுந்துக்கு போனாங்க. அங்க போயிருந்து அங்க டொமி இருக்காருல்ல, அவரோட மூலமே கோல் காய்ச்சி. ஓகே ஓகே. டொமி அவர் காய்க்க போறீங்க? காய்க்க போறீங்களா? கட்டாயம் சந்தோஷம். ஓகே. Bye. So proud. I'm proud. போட்டவா? இல்ல வீடியோ உண்டா அங்கால வச்சுக்க. வெயிலங்கள நிக்கிறதுல பிரச்சனை இல்லை. எங்களுக்குமே பார்த்தீங்களா எல்லாம் இத்தனை வருஷமாயும் ஜோடியா வந்து தெரியும். காயின் யோசிக்கிறான் இப்படி ஒரு கோல் ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்களோட பயணத்துல வந்துட்டு இன்னொரு நண்பருமே வந்து இணைஞ்சு கொள்ள போறார். யாருன்றது அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். ஆள் வந்து கொண்டிருக்கார். அவருமே வந்துட்டு எங்களோட நாளைக்கு அவர் 2 நாள் நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரே வந்த உடனே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் இதில் இருந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி சமைக்க போகிறோம்.
ஓகே, இப்போ நாங்கள் இதில் மீன் சந்தை இதில் இருக்குது. பொத்துவில் டவுனுக்குள்ளே வந்துட்டு மீன் சந்தை நாங்கள் பெருசாக பார்க்கல. இப்போ வந்துட்டு நாங்கள் இதிலேயே வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி இதிலே இருந்துட்டு நாவலாறுன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த நாவலாறில் வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு தான் சமைக்க போகிறோம். நாங்கள் இப்போ தற்போது விற்கிறோம்னா கிலோ 1200 கொடுப்போம். கிலோ 1200. வேறு இதை விட வேறு மார்க்கெட் இருக்கா? நாங்கள் வந்துட்டு டவுனுக்கு வந்துட்டோம். அண்ணா வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா வந்து சந்திச்சவர். நான் பேர் என்ன? பேர் ஹாஃபித். ரைட். அண்ணா வந்து வீடியோ ஆக்குறவராம். நாங்கள் இங்கே சமைக்கிறதுக்கு வந்தாங்க. சந்தோஷம் அண்ணா சந்திச்சு. சரி, இப்போ இதில் வந்துட்டு மார்க்கெட்டில் போயிட்டு நாங்கள் காய்கறி, அடுத்தது மீனா இல்லாட்டிக்கு மாடான்னு தெரியலை. ஞாயிறானா மாடு தான் எலஸ்ட்ரியனா புவனேஸ்வரனா எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ மாடு தான் அடிக்கடி வாங்குவேணும். பார்ப்போம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்னு சொல்லி. மற்றது இங்கால இன்றைக்கி ரம்புட்டான் சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு இலங்கையில் இப்போ ரம்புட்டான் எங்கே பார்த்தாலுமே ரம்புட்டான் கிடைக்கும். ஸோ நல்லூர் திருவிழா டைம்லாம் நீங்கள் இங்கே வருவீங்க, வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு கட்டாயமாக ரம்புட்டான் மங்குஸ்தான் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. வணக்கம்ண்ணா. இப்போ நாங்கள் இங்கே இருந்துட்டு இந்த சைட் தான் மார்க்கெட்டை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நேற்று வந்து இந்த பொத்துவில் டவுனுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஃபர்மான் அண்ணா மற்ற சஹிப் அண்ணா வளர்க்குறதுக்கு அப்போக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. இந்த இது வந்துட்டு வெறிச்சோடின மாதிரி இருந்தது. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே மரக்கறி சந்தை. உள்ளுக்கெல்லாம் கருவாடு வந்த உடனே இதில் பாருங்க. சின்ன ஒரு மீன் சந்தை. நாங்கள் முதல் போன மீன் சந்தையில் அவ்வளோ மீன்கள் எல்லாம் இல்லை. அப்போ டவுனுக்குள்ளே வந்துட்டோம். ராளை பாருங்க, ராளுண்ட பெருப்பதை. ராளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ராளாக இருக்குது. ஆற்று ராளாக தான் இருக்க வேணும். இதில் மாடுமே வாங்கியிருக்கிறோம். மாடு வந்து கிட்டத்தட்ட 2000 சொச்சத்துக்கு வாங்கியிருக்கிறோம். இப்போ நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான சாமான் மொத்தமாக கிட்டத்தட்ட இப்படி ஒரு 7000 கிட்ட வருதுண்ணே. 7000 கிட்ட வருது. இப்போ இதே வந்துட்டு நாங்கள் கடையில் வாங்குறேன்னா குறைவு, ஆனால் சமைச்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதால் நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இதிலே இருந்துட்டு எங்களோட நண்பர் ஒரு ஆள் மாறார், பக்கத்தில் வந்துட்டார். வந்த உடனே நாங்கள் எல்லோருமே சேர்ந்துட்டு நாங்கள் நேற்று போயிருப்போம் தானே இந்த எலிஃபென்ட் ராக், அந்த போகிற வழியிலே ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். நாவலடியோ ஏதோ பேர், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாலத்துக்கு கீழே அப்படி ஆறு ஒன்று ஓடுது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டு சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99 ஃபேமிலி பிரியாணி அங்கோட ஃபர்மான் அண்ணன்ட தம்பின்ற கடை, அந்த கடைக்கு நாங்கள் வந்து நாங்கள் என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே சமைக்க போகிறோம். சமைக்க போகிறதுக்காக மேலே தண்ணி டேங்கில் வந்துட்டு தண்ணி ஏற்றி கொண்டிருக்கிறோம். எங்களை சந்திக்க ஒரு ஆள் வாராருன்னு சொல்லி கொண்டிருந்தேன் தானே. அந்த காரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொலனர் வேலையிலேருந்து முன்சிஃப் தான் வாரார். ஆள் வந்துட்டு எங்களோட சர்ஃபிங் விளையாடலாம்னு சொல்லி வந்திருக்கார். விடிய 3 மணிக்கு வாரண்டவர். நேற்று மத்தியானமே வலிக்கிட்டு வாரண்டவர். பிறகு நேற்று இரவுக்கு வாரண்டவர். நேற்று இரவு ஒரு 3 மணி போல் வலிக்கிட்டு வாரண்டு இப்போ தான் வந்திருக்கார். என்ன ப்ரோ வேற லேட் ஆகிட்டு? வைஜான் வந்து சேர்ந்து நீங்கள் தான் சொல்ல வேணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு முன்சிஃப் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் நாவலாறு என்ற பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நேற்று பார்த்துருப்போம் தானே இந்த எலிஃபென்ட் ராக் போகிற வழியில் இடைக்கில் ஒரு பாலத்தோடு வந்துட்டு ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆறு தான் வந்துட்டு அங்கே கலக்குது, ஹெட ஓயான்னு சொல்லுவினோம். ஸோ அந்த பகுதிக்கு தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே நெல் செஞ்சு அறுவடை செஞ்சுட்டோம். இப்போ வந்து வயலை கொளுத்தி விட்டுருக்கணும். போய்க்கல இந்த இடத்துல கொளுத்தி இருந்தவ எல்லா பக்கத்துலேயும். இதில் எல்லாம் பாருங்கள், இது நேற்று போட்டிருந்தவ. கடைசியாக
வழியாக நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அந்த நாவலாறுன்ற பகுதி. இல்லை அழகாக இருக்குது பாருங்க, 2 பக்கமே பெரிய மரங்கள் வளர்ந்துருக்கு. அப்படியே யானைவேலியெல்லாம் போட்டிருக்கணும் இந்த இடத்துல. இதுக்குள்ளே ஆல்ரெடி ஆட்கள் கன பேர் வந்து நிற்கணும். இதில் பாருங்க, இதுதான் அந்த பாலம். பாலத்துக்கு பக்கத்தால் நடுவில் ஒரு ஆறு ஒன்று ஓடுது. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதிரி ஒன்று ஓடுது. அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கணக்கு பேர் வாகனத்தை விட்டு இருக்கணும். அந்த இடத்துல தான் நாங்களும் பார்த்து வந்து நாங்கள். ஆனால் ஏற்கனவே அதுலேருந்து கணக்கு பேர் சமைச்சு கொண்டு நிற்கணும். இந்தியாவில் தாமரை விதை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு முன்சிஃப். ப்ரோ தாமரை கொட்டையா ப்ரோ? எங்கே வாங்கினீங்க? வார வழியில் வாங்கிட்டு வந்து. வார வழியிலையா? நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்னனா பருப்பு மாதிரி இருக்கு, மஞ்சள் கலரில். நல்லா இருக்கு ப்ரோ. மஞ்சள் கலரில் பருப்பா? அது குரல் இடைக்க மாறுதுண்ணா. பருப்பா? அவங்க இன்றைக்கு ஃபன் பண்ணுற மூட்டில் இருக்காங்க. அதில் தாரம் ஒன்று கிளம்ப மாதிரி முதலாவதாகவே அரிசியை போட்டு சோறாக்க வலிக்கிட்டோம். இஞ்சால இறைச்சி வெட்டி கொண்டிருக்கிறோம். இந்த இடம் தான் நல்ல ஸ்பாட். இந்த இடத்துல ஏற்கனவே ஆட்கள் வந்துட்டினோம். ஆனால் இந்த லொக்கேஷன் நல்லா இருந்தது. இந்த முன்சிபல் வாகனத்துக்குள்ள வந்துட்டு இந்த கேம்பிங் சேர் இருக்குது. ஸோ கொண்டு வந்துருக்கிறார், அதை போடுவோம். என்ன ப்ரோ பின்னுக்கு இருந்து என்ன செய்கிறீங்க ப்ரோ? பாருங்க, இதுதான் நாங்கள் வருவோம்னு சொல்லி வந்த லொக்கேஷன். கட்டாயமாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பாலத்தால் இப்படியே திருப்பி வாங்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து தண்ணி போகிற அளவு வந்து குறைஞ்சிட்டு, முந்தி வந்து நல்ல ஃபோர்ஸாக தண்ணி போகும். இப்போ கொஞ்சம் மத்திட்டு எடுக்கவா. ஓகே, கேம்பிங் சேர் இந்த அளவு. இதால் தான் நான் இந்தியாவிலேருந்து வரைக்கும் வாங்கிட்டு வரையலாம் போயிட்டு. ஸோ கனவேர் வந்துட்டு வெளியிடங்கள்லேருந்து கால் பண்ணுறீங்க, என்ன வேணும் தம்பி, என்ன கொண்டு வரேன்னு சொல்லி. ஸோ கட்டாயமாக இந்த கேம்பிங் சேர் அதுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் வாங்கிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தேன் நான். என்னென்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு இந்த பேக்குன்ற சைஸை விட இது பெருசு. இப்போ அடிஷ்னலாக பேக்கேஜ் போட்டு அந்த இது வாங்க வேண்டி இருந்தது. இப்போ நான் பேசாமல் விட்டுட்டே வந்துட்டேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொண்டு வர அந்த ஷிப்பிங் காசு இருக்குது தானே, ஃப்ளைட்டில் போகிறதுக்கான அந்த காசு வந்துட்டு இந்த பொருள்ன்ற காசை விட 2 மடங்கு. அப்போ பேசாமல் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த கதிரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சின்ன ஒரு பொருள், ஆனால் பயங்கர ஸ்ட்ராங். ஒவ்வொரு கிலோகிராமுக்கு ஏற்ற மாதிரி இது விற்பினம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் லொக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குல்லண்ணா. இப்படி ஒரு 4 கதிரை இருந்தால் சரி. இது வைக்க இடம் காணாது. இந்தியாவில் நாங்கள் நிற்கிற இடத்துல ஸ்பாட்டை பாருங்க. இதெல்லாம் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும், கணக்கு ஓடும். இப்போ இதில் நின்று நீந்தலாம், குளிக்கலாம், இதுலேருந்து பாயலாம். இப்போ வந்துட்டு குறைஞ்சிட்டு. முதல் நீங்கள் வரைக்கும் நல்ல இதாக இருந்தேன், என்னண்ணா நல்ல ஃபோர்ஸாக தண்ணி. இப்போ குறைஞ்சிட்டு நல்லா. பார்த்தீங்கன்னா நண்டும் சமைக்க போகிறோம். அங்கால மாட்டிறைச்சி கறி. இங்கால பார்த்தீங்கன்னா முன்சிப் வந்து எங்களுக்கு 2 சேர் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். கிஃப்ட் தானே ப்ரோ? முன்சிப் கிஃப்ட் தானே? ஆனால் என்னண்ணா கிஃப்ட்டுன்னு சிரிக்கிறான் ப்ரோ. கிஃப்ட்டுன்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ளாக் முடி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நீ மனசு சந்தோஷமா இருக்கு. மனசு சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இன்றைக்கு தான் பார்க்குறேன். நல்லா இருக்குமா? பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீஃப் பொரியல் செய்தாச்சு. நல்லா இருக்கு. எல்லாம் குக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குமாப்பா. யாரு ஹிமாஸ் வாங்க. அடியில கழுத்தி போடுறா. நல்லா இருக்கும். செம்மையாகிது ப்ரோ. செஃப்
சொல்றீங்க இல்லை நீங்கள் செய்யலாம் அவன் தான் செய்வது. அவன் தான் செஞ்சவன். ஐயோ இங்கே அடுத்ததாக வந்துட்டு அப்படியே நண்டு கறி செய்ய போகிறோம். எவ்வளோ உள்ளே இருபத்தி கணக்கு ரைட்டா பயந்துட்டேன் காணு 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 என்ன அவர் மெயின் செஃபா நீங்கள் அசிஸ்டண்டா? அவன் மெயின் நான் இவ்வளோ சீரியஸ் நினைச்சிட்டு இருந்தா அவர் தான் மெயின் செஃப். இவர் தான் வேலை கொடுக்குறாரு இங்கே. அவருக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? தான் சமைக்காரு முறையில் கை போடக்கூடாது. நல்ல விஷயம். பக்கத்தில் சமைக்குவார். முன்சீஃப் வந்துட்டு சமையலில் கலந்து கொள்கிறாராம். இல்லை ஆக்டிங் மேடம், இங்கே பாருங்க மேடம். ஆனால் விவத்தண்ணையில் சசியண்ணாவோட போன டைம் இந்த சாண்ட்விச் ஒன்று செஞ்சு தந்தீங்க ப்ரோ, ஞாபகம் இருக்கேன். நீங்கள் மறந்துருப்பீங்க. பட்டரும் பாடும் அதான் ப்ரோ நல்லா இருந்தேன் அந்த கிளைமேட்டுக்கு. அவள் வீடியோ எழுப்பி செஞ்சு தந்தேன். ஓகே, இங்கால நண்டும் அப்படியே தூள் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். இது பாலா? பாலும் புளியும் புளியுமா? கலக்குறாம யார் ப்ரோ நீங்க? ஆனா ஜெரினி கிடைக்க அப்புறம் மனுஷன் கொடுத்து வச்ச மனுஷன் ஜெரினி பார்த்துக்கொள்வான். அப்படிவா நல்ல பொடி செலிப்ரேட் ஆகிட்டு இருக்காரு டிக்டாக்ல. யாரு ஜெரினி? லாத்தூள் போடுறது லாத்தூள். ப்ரோ என்ன ப்ரோ செய்ய போறீங்க? ப்ரோ இன்னைக்கு உங்களுக்காக விருந்து ப்ரோ, எல்லாமே செய்கிறோம். என்ன ப்ரோ நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி பாருங்க. ஆல்ரெடி ப்ரோ அதெல்லாம் சாப்பிட முடிஞ்சிச்சு. இல்லையா இறைச்சி இல்லையா? எங்க இருக்க போகுது? கலாஸ் கலாஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. தலை கையில இருந்தா இறைச்சி இருக்காது வாழ்க்கையில. தலை முடிச்சுட்டு தான் இங்கால இறங்கினது. இப்ப நண்டுக்கு கை வச்சது. இப்போ கறி வைக்க போகிறோம். நண்டு கறி. அங்கால பார்த்தீங்கன்னா பொரிச்ச நாங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்போட சமையல் பருப்பு கறியா? பருப்பு கறி. அது வைக்கவே இல்லை. நீலக்கால் நண்டு சொல்லவா? நீலக்கால் நண்டு. நீலக்கால் ஒரு ஜோக் உண்டு. நீலக்கால் நண்டு சிவப்பு காலை வந்துட்டு கேட்டீங்களே. முன்சிப் வந்து நீலக்கால் நண்டில் வாங்கினது அவிஞ்சு முடியேன்னு சிவப்பா வந்துட்டு கேட்குறேன். அப்படி இல்லை, சொன்ன பச்சை நண்டு வாங்கி. ஓகே, கடைசியாக கறி வைக்க போகிறோம். ரச்சியம் போட்டாச்சு. ஸ்டே ஆண்டு வைக்கலாம். என்ன நல்லா பேர் தான்டா அது. உண்மையா அது ஸ்டைலாக இருக்குது தானே அது. மச்சான் இஞ்சி போட இல்லை தானே அவிஞ்சா சரி. சரி ஓகே, முன்சிப் வந்துட்டு அவர்கிட்ட வாகனத்துக்கு வந்துட்டு ஒரு பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டான். நாங்கள் என்னென்ன பேர் சொன்னாங்க? நாங்கள் சொன்னாங்க சிலுக்கு சொன்னாங்க, சிலுக்கு சொன்னாங்க, அடுத்தது ஸ்ரேயா சொன்னாங்க, ஸ்ரேயா சொன்னாங்க, சிம்ரன் சொன்னாங்க, சிம்ரன் சொன்னாங்க. கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பழைய பேர் எல்லாம் இப்போ கேட்டிருக்கு. ஐடியா சொப்பன சுந்தரி என்றது வந்து அது பழைய காலத்து அந்த வடிவேல ஜோக்கில் வந்தது. அந்த கார் ஜோக் தெரியுமா? வடிவே ஜெயமிருகா இந்த காரை முதல்ல சொப்பன சுந்தரி வச்சிருந்தது. அதுக்கு பிறகு மலைவர் ராஜா வச்சிருந்தார். அதுக்கு பிறகு இப்போ நான் வச்சிருக்கேன்டா. அப்போ செந்தில் கேப்பா, அப்போ அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருந்தேன்? அதுதான் அந்த சொப்பன சுந்தரி. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாமே சமைச்சு முடிஞ்சுது. அப்படியே இனி போட்டு சாப்பிட்றதான். அந்த கீழே வளமையாக விரித்து படுக்கிற அந்த படங்கை வந்து விரிச்சிட்டான். அதில் நண்டு கறி இப்பயே வாசம் அடிக்குது. இங்கால குழம்பு வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. ரச்சி குழம்பு. இங்கால சோறு. பருப்பு வந்து செய்கிறன்றதுனால அப்புறம் பருப்பு செய்யலை. ஸோ இவ்வளோமே கூட. அங்கால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நாங்கள் கனவு இருந்தேன். ஞாயிறு மண்டதால் இங்கால ஃபுல்லாக அப்படியே லைனுக்கு ஆகல் போய்கொண்டே இருக்கணும். என்ன செய்யுங்க? 1 2 3 4 ரெண்டு கோப்பை தான். நல்ல இடம் உண்டு ப்ரோ இது சாப்பிட்றது. இடம் சரி. சாப்பாடு இப்படி இருக்கு. சரி,
ப்ரோ எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா கொஞ்சம் உரப்பு கூடண்ணே. அவருக்கு உரப்பு கூட அப்போலேருந்து என்னென்ன தான் இருந்தவர். சரி சாப்பிடுவோம் எல்லோரும். சாப்பாடுமே நல்லா இருக்குது. இந்த குழம்பு கொஞ்சம் நல்ல திக்காக வந்திருக்கு. தண்ணி ஊற்ற போகிறீங்களா? நாங்களே சமைச்சதுனால நாங்களே சொல்லக்கூடாது. உண்மையே நல்லா இருக்குது. வந்தாக்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லியா? ஓகே, இப்போ நாங்கள் திருப்ப அங்கே இருந்துட்டு இங்கே அருகம்பே பீச்சுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முன்சேஃப் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக உள்ளூர் ஆக்களுமே வந்திருக்கிறோம். ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், கேஃபே ஏற்கனவே நாங்கள் காட்டின மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது இந்த இடம்? நல்லா இருக்குது ப்ரோ. எப்படி நீங்கள் பழமையாக இங்கே வந்திருக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம் என்ன? ஒருத்தர் வந்து நைட்டில் ப்ரோ. எனக்கு வச்சு சரி. நேற்று வந்துட்டு நாங்கள் விரைக்கில் யாருமே இல்லை இந்த பகுதியில். இன்றைக்கு வந்து பாருங்க எக்கச்சக்கமான உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுமே வந்திருக்கிறோம். நேற்று குளிச்ச இடத்தையே குளிப்போம். இப்போ 2 நாளாக நாங்கள் இதிலேயே நிற்கிறோம். 2 நாளாக இல்லாத க்ரௌட் வந்துட்டு இன்றைக்கு வந்திருக்கு பாருங்க. இதில் பாருங்க, சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்துட்டு இந்த நல்லூர் கோயிலுக்கெல்லாம் போனால் இந்த மணலில் சின்ன கோட்டை மாதிரியெல்லாம் கட்டி விளையாடுவேன் தானே, அதை மாதிரி இதில் கட்டி வச்சிருக்கலாம். எங்களை மாதிரியே வேறு வெளிநாட்டில் இருந்து வந்தாக்கள் இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் போடினோம். நாங்கள் நாளைக்கு தான் வந்துட்டு சர்ஃபிங் செய்ய போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ஃபிங் கிளாஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளைக்கு நாங்கள் சர்ஃபிங் செய்கிறோம் தானே? நாளைக்கு நாங்கள் சர்ஃபிங் செய்கிறோம், இது மாதிரி பழகிறோம், பாயிடும். பார்க்கவே ஆசையாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இது ஹேப்பனிங்காக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள். அங்கே இருந்துட்டு பெரிய ரிசார்ட் மாதிரி எல்லாம் இருக்குது. அதுலேருந்து ஆட்கள் நிற்கணும். இப்போ சர்ஃப் போட் வந்துட்டு 1000 ரூபி தான். ஓ, சர்ஃப் போட் 1000. இதில் வந்துட்டு அலை வந்துட்டு சைட்டுக்கு அடிக்குது. இப்போ வளமை வந்துட்டு அலை வந்துட்டு இப்படி நேராக தானே அடிக்கும். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அப்படி சைட்டுக்கு பரலல் அடிக்கிறதால இந்த பக்கத்துலேருந்து இங்கே அலை அப்படியே சர்வ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த கடலில் குளிச்ச நாங்கள் வானத்தை பாருங்கள் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி குளித்ததோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு சர்ஃப் போர்டு வந்து ரெண்ட் பண்ணினாங்க. வாடகைக்கு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் நேரம் பழகினாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நாளைக்கு வந்துட்டு நாங்கள் கிளாஸ் போகிறோம். ஸோ கிளாஸ் போக முன்னே நாங்களே ஒரு ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமென்னு ட்ரை பண்ணாங்க. ஹலோ, எப்படி இருந்தேன் இன்றைக்கி? போட்டில் கடைசியா கொஞ்சம் பேலன்ஸ் பழகிட்டோம்னா கொஞ்சம் ஓகே, மற்றபடி ஓகேயாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ணதால நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்னு நம்புகிறோம். ஆனால் கொஞ்சம் பழகணும், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தால் தான் சரி. இந்த போட்டில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பெடல் பண்ணிட்டு அலையை நோக்கி போகிறதுக்கு ஒரு டெக்னிக். அதுக்கு பிறகு அந்த அலையை நாங்கள் ரீட் பண்ணிவிட்டு அது அலையோடு சேர்ந்து வரைக்கில் எழும்பி பேலன்ஸ் பண்ணணும். உடம்பை வந்து முன்பக்கமாக லீன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் நாங்கள் மெட்ராக்களுக்கு சொல்லிக் கொடுக்காத பார்த்து நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். புவனேஸ்வரன் எப்படி இருந்தேன் இன்றைக்கி இந்த போட்டில்? பேலன்ஸ் எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நாங்களே அது இன்னும் செய்யணும் மாதிரி பொழுது போகிறது. அதான் அந்த டைம் போனது தெரியலை. இன்றைக்கி ஒருக்காவது சர்வ் பண்ணி போவே ஆகணுமென்ற மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்தது. நல்லா அழகாக வந்துட்டு பாருங்க வானம். இடத்துல பாருங்க, புவனேஸ்வரனையும் ஜெரினும் ஜாயின் பண்ணிட்டோம் வாலிபால் விளையாடுறதுக்கு. பீச் வாலிபால் லைனுகள் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். சும்மா பாக்ஸ் மாதிரி கீறிட்டு விளையாடி நிற்கணும். வந்துட்டு இந்தியாவில் வந்து நாங்கள் பேராமோட்டரிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைக்கி பறந்தது தானே, அந்த பேராமோட்டரிங் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. விலையை விசாரித்து கொண்டிருக்கிறோம். ஸோ கணக்கு இடத்துல இப்போ வந்துட்டு
இதுக்கெல்லாம் வந்துட்டு லைசன்ஸ் இருக்குது. மற்றது ஓடுறதுக்கெல்லாம் பைலட் லைசன்ஸ் மாதிரி இது ஓடுறதுக்குண்டு லைசன்ஸ் இருக்குது. இந்த இடத்துலாம் இருக்குது பராமோட்டரிங் அருகம்பைன்னு சொல்லி போட்டிருக்கு. கிணக்கு இடங்களில் வந்துட்டு கேட்போம். புவனேஸ்வரனா சிங்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கார். இவர் வந்துட்டு இங்கிலீஷ் நினச்சினான். வெளிநாட்டு ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து ஸ்பானிஷ் தான் கதைப்பாராம். எவ்வளோ என்ன சொன்னவே? நார்மல் $75 ஓகே. எங்களுக்கு $15,000 ரூபா. அவங்க $75 கணக்கு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட சேம் தான். வந்து பைலட் கிட்டத்தட்ட $75. ஃப்ளைட் ஓட்டுற ஓ இது லைசன்ஸ் இருக்குண்ணா அதுக்கு. அவியேஷன் இதுக்கு கீழே தான் இது பதிஞ்சு வச்சிருப்பேன். வான்படையின் இது இருக்குல்ல அது சொல்கிறேன். 10 நிமிஷம் ட்ரை பண்ணிடுவான். ஆனால் காற்றை பார்த்து தான் நேற்றிடுவான். ரைட் ரைட். காற்று சிக்கலண்டா ஏற்ற மாட்டேன். அந்த அதில் ஒரு வெட்டு போட்டு நான் அப்படி போட்டு இன்னும் போட்டுருவோம். பார்த்து நான் பயந்து போயிட்டேன். இறங்கிட்டு ஆக முடியல பயந்து. சரி, இப்போ இவ்வளோ தான் வீடியோ. நாங்கள் வந்துட்டு இப்போ வெளியில் வந்து நாங்கள் முன்சிஃபாக்கள் தலைமுடி வெட்டோன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு